யோவான் ஸ்நானனின் ஊழியம். அதிகாரம் 3. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராக்கோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. திபேரியு ராயன். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து ஊழியம் செய்வது ஆவிக்குரிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது. யோவான் ஸ்நானனை பற்றி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பல முக்கியமான வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனின் பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் கர்த்தருக்கு முன்னே நடந்து போவான். யோவான் ஸ்நானன் பிறந்த பின்பு அவனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே சுவிசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருக்கிறான். யோவான் ஸ்நானன் எந்த காலத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தான் என்பதை லூக்கா வரலாற்றை ஆதாரமாக வைத்து எழுதுகிறார். யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்த காலத்தில் யூதர்கள் ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ரோம பேரரசின் வரலாற்றில் 12 ராயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்களில் திபேரியு ராயன் என்பவன் 3வது ராயன். இவன் ராஜ்யபாரம் பண்ணின 15வது வருஷத்திலே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஆரம்பமாயிற்று. திபேரியு ராயன் ஒரு துன்மார்க்கன், கொடியவன். ரோம பேரரசில் யூதர்கள் கவனிக்கப்படாமல் இருந்தார்கள். இவர்களுக்கு முறைப்படி அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. தங்களுடைய உரிமைக்காக யூதர்கள் ரோம பேரரசிற்கு விரோதமாக பல போராட்டங்களை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாக யூதர்களுக்கென்று தனியாக ஒரு தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்த யூத தேசம் ரோம பேரரசின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. திபேரியு ராயன் யூத தேசத்திற்கும் ராயனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமான கானான் தேசத்தை யூதர்களே ஆளுகை செய்வதற்கு பதிலாக ரோம பேரரசார் ஆளுகை செய்கிறார்கள். யூதர்களின் முன்னோர் சிறையிருப்புக்கு போனது போலவே இப்போது ரோம பேரரசின் ஆளுகையில் தங்களுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லாமல் அடிமைகளைப் போல இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த தேசத்திலேயே யூதர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள். யூத தேசத்திற்கு பிலாத்து தேசாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். மற்ற சுவிசேஷங்களில் பிலாத்துவை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவனும் ஒரு துன்மார்க்கன், துன்மார்க்கமாக ஆட்சி புரிகிறான். இவனுடைய தவறான ஆட்சியை குறித்து விசாரிப்பதற்காக ரோம பேரரசின் ராயன் இவனை ரோமாபுரிக்கு வரவழைத்து விசாரித்தான். ஏரோது ராஜாவின் காலத்தில் ரோம பேரரசு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் காற்பங்கு என்று பெயர். காற்பங்கு தேசத்தில் உள்ள பகுதிகளை ஆளுகை செய்வதற்கு தேசாதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த தேசாதிபதிகள் எல்லோருமே ராயனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். யோவான் ஸ்நானன் தன் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார்கள். திபேரியு ராயன் கிபி 14 முதல் 37 வரையிலும் ராஜ்யபாரம் பண்ணினான். பிலாத்து யூதாவின் தேசாதிபதி, ரோம பேரரசினால் நியமிக்கப்பட்டவன். கலிலேயரை கொலை செய்தவன். இயேசுவை விசாரணை செய்து அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தவன். இயேசுவின் சரீரத்தை யோசேப்பிடம் கொடுத்தவன். அன்னாவும் காய்பாவும். யூத ஜனங்கள் ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆளுகை முறைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மார்க்க காரியங்களை கவனிப்பதற்கு பிரதான ஆசாரியர்களை இவர்கள் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தின்படி யூத மார்க்கத்தாருக்கு ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் மாத்திரமே இருக்க முடியும். ஆனால் இந்த காலத்தில் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறார்கள்.
2 பேர் பிரதான ஆசாரியர்களாக இருப்பது இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு புதுமையான சம்பவம். ஒருவேளை ஒருவர் மரித்து போனால் அவருடைய ஊழியத்தை மற்ற பிரதான ஆசாரியர் செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்தில் யூதர்கள் தங்களுக்கு 2 பிரதான ஆசாரியர்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் பரலோகத்தில் இருந்து ஆரம்பமாயிற்று. யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளை பற்றி குறிப்பிடும்போது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்னும் வாக்கியம் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனும் ஒரு தீர்க்கதரிசி. இவர் தீர்க்கதரிசியை விட மேலானவர். யோவான் ஸ்நானன் சகரியாவின் குமாரன் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். சகரியாவுக்கு கர்த்தருடைய தூதன் சொன்ன பிரகாரமே அவன் தன் மகனுக்கு யோவான் என்று பெயரிட்டிருக்கிறான். யோவான் ஸ்நானனுக்கு தேவனுடைய வார்த்தை வனாந்திரத்தில் உண்டாயிற்று. தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியான நபர்களை அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவன் அவர்களை தேடி கண்டுபிடிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறைச்சாலையில் பூட்டி வைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வனாந்திரத்தில் காணாமல் போய்விடாது. தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. சகரியா ஒரு ஆசாரியன். தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறான். யோவான் ஒரு ஆசாரியனுடைய மகனாக இருக்கிறான். இப்போது யோவானுக்கு 30 வயதாயிற்று. தேவாலயத்தினுடைய வழக்கத்தின் பிரகாரம் 30 வயதான யோவான் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தகுதி பெற்றவனாய் இருக்கிறான். ஆனால் தேவனோ யோவானை குறித்து விசேஷித்த திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதை விட அதிக கனமுள்ள ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அவனை அழைக்கிறார். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாய் இருந்தார்கள். சுழற்சி முறையில் பிரதான ஆசாரியரின் பட்டம் ஆசாரியருக்கு கிடைக்கும். காய்பா அன்னாவின் மருமகன். அன்னாவின் கீழ் தேவாலயத்தை காய்பா ஆட்சி புரிந்தான்.